வணக்கம் ஜிஎஸ் ஃபேம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனதர் ஒரு டீட்டெயில்டான ஒரு டிரைவ் ரிவ்யூக்குள்ள தான் வந்திருக்கிறோம். என்ன வாகனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டாடா பஞ்சோட ஈவி. இந்தியன் மார்க்கெட்டில் ஈவி கார்கள் அப்படின்னு நிறையா வந்தாலுமே அஃபோர்டபுள் செக்மெண்ட்டில் ஒரு காமன் மிடில் கிளாஸ் மேன் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ப்ரைஸிங்கில் இந்த ரேஞ்ச் ஆங்ஸைட்டி இருக்கிற மாதிரி தான் கார்கள் இருந்துச்சு. டாடா நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் ஈவியில் முன்னவே வந்துட்டாங்க. ஸோ கிரிட்டிக்ஸோட ஆன்சர்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கிரிட்டிக்ஸ் கேட்ட கேள்விகளுக்கான ஆன்சரை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்ருக்காங்க. இன்றைக்கி அதுக்கான ஒரு சரியான பதிலாக தான் இந்த டாடா பஞ்ச் ஈவி அப்படின்ற ப்ராடக்ட்டை நான் பார்க்குறேங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, பேட்டரி பேக் அப்படின்றது அரௌண்ட் வந்து 35 கிலோவாட் கிட்ட தான் இருந்துச்சு. ஸோ ரியல் டைமில் ரேஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு போனோம்னா, நமக்கு வந்து ஒரு 300 கிட்ட தான் இருந்துச்சு. இப்போ அதை 40 கிலோவாட்டா அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. பிரிஸ்மேட்டிக் செல்ஸ் போயிட்டாங்க. கூடவே வந்து லைஃப் டைம் வாரண்டி அப்படின்றதையும் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. அது கூட ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத நான் வீடியோக்குள்ள ஃபர்தராக போகிறப்ப சொல்கிறேன். ஆன் ரோட் ப்ரைஸிங்னு பார்க்கும்போது ஒரு 10,15 அதாவது 10,15,000 துவங்கி உங்களுக்கு டாப் ஆஃப் லைன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 13,50,000 வரைக்கும் வருது. அந்த ப்ரைஸிங்க்கு இது ஜஸ்டிஃபையபிளாக இருக்கா? இந்த டாடா பஞ்ச் ஈவியை நீங்கள் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி உங்களோட மனசில் இருக்கிற எல்லா கேள்விகளுக்குமான பதிலாக இந்த வீடியோ இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஜிஎஸ் ஆட்டோமோட்டிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது எங்களுக்கு மேசிவான ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும். நீங்கள் பஞ்ச் ஈவி பற்றி என்கொயரிஸ் இருக்குது அப்படின்னா நம்ம விக்டரி டாடா ஷோரூமை ரீச் அவுட் பண்ணுங்கள். உங்களுக்கு பெட்டரான சேல்ஸ் அதுக்கப்புறம் சர்வீஸ் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்குங்க. சரி வாங்க இப்போ இந்த பஞ்ச் ஈவியை பார்த்துடலாம். ஸோ ஒரு ஈவி கார் அப்படின்னு வரும்போது ஈவி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட் அதை பற்றி பேசிட்டு மற்ற விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இங்கே டாடா பஞ்ச் ஈவியில் மேஜர் அப்டேட் நான் சொன்னது தாங்க. உங்களுக்கு 25 கிலோவாட் 35 கிலோவாட் பேட்டரி பேக் இருந்ததை இப்போ 30-40 கிலோவாட்டாக கொண்டு போயிட்டாங்க. இந்த 40 கிலோவாட்டில் மட்டும்தான் லைஃப் டைம் வாரண்டி அப்படின்றதும் கிடைக்குது. பிரிஸ்மேட்டிக் செல்ஸ் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க. பேட்டரி செல்ஸில் பொறுத்த வரைக்கும் 3 விதம் இருக்குங்க பிரைமரிலி மார்க்கெட்டில். சிலிண்ட்ரிக்கல் இருக்குது, பிரிஸ்மேட்டிக் இருக்குது, பிளேட் செல் இருக்குது. பிரிஸ்மேட்டிங்கும் போது எனர்ஜி டென்சிட்டி கொஞ்சம் பெட்டராக இருக்கும், பேக்கேஜிங்கும் இன்னும் எஃபிஷியண்ட்டாக பண்ண முடியும். இது வந்து சிலிண்ட்ரிக்கல் செல்ஸ்க்கு ஒரு ஸ்டெப் அப்கிரேட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சரிங்க, இப்போது பவர் ஸ்பெசிஃபிகேஷனில் மாற்றங்கள் நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க. இந்த 40 கிலோவாட் பேட்டரி பேக் நீங்கள் போகும்போது பவர் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் நடந்திருக்கு. முதல்ல வந்து 120 பிஹெச்பி இருந்தது, இப்போ 120 பிஹெச்பியாக வந்துருச்சு. டார்க் வந்து முதல்ல வந்து அரௌண்ட் வந்து 190 ப்ளஸ் வச்சுருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 154 நியூட்டன் மீட்டர்ஸ், அரௌண்ட் வந்து ஒரு 40 நியூட்டன் மீட்டர்ஸ் ப்ளஸ் அப்படின்றது வந்து குறைஞ்சிருக்கு முதல்ல இருந்ததுக்கு. பட் இது வந்து ஒரு கிரிட்டிக்காக நமக்கு என்னென்னா சந்தோஷத்தை தான் கொடுக்குது. என்னென்னா இன்றைக்கி ஒரு காமன் மேன் வாங்குகிற காரில் அவ்வளோ டார்க் தேவைப்படாது. இன்றைக்கி பஞ்ச் மாதிரி ஒரு கிராஸ் ஓவர் வாகனத்திற்கு நீங்கள் இந்த டார்க் அப்படின்றது கரெக்டாக இருக்கும். ஏன்னா டார்க்கை ரெடியூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேஞ்ச் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் பெட்டராக கிடைக்கும். ரியல் டைம் ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது C75 பொறுத்து தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு இங்கே 355 கிலோமீட்டர்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு ரேஞ்ச் டெஸ்ட்டும் பண்ணுவோம். அப்போ நான் வந்து இன்னும் டீட்டெயில்டாக இதில் ரியல் டைமில் என்ன ரேஞ்ச் கிடைக்குது அப்படின்றத சொல்கிறேன். ரியல் டைம் ரேஞ்ச் செக் பண்ணும்போது கண்டிப்பாக 80லேருந்து 100 இந்த ஸ்பீட்ஸில் தான் நம்ம செக் பண்ண போகிறோம். ஸ்லோ டவுன் பண்ணி ரொம்ப பொறுமையெல்லாம் ஓட்ட போகிறது கிடையாது. ஆல்ரெடி ஒன்று ஓட்டினதுக்கு நிறைய பீப்புள் சொன்னீங்க, அதை கரெக்டாக தான் பண்ண போகிறோம். சரிங்க, சார்ஜிங் அப்படின்றது கேட்பீங்க. அதாவது வந்து இங்கே நிறைய விஷயங்கள் சார்ஜிங் பொறுத்து இருக்குது. அதை பற்றி நம்ம பேசலாம். பேசிட்டு முக்கியமான விஷயம் என்னென்னா IP67 ரேட்டிங்கோட கொடுக்குறாங்க. உங்களுக்கு வாட்டர் வேடிங் டெப்த் அப்படின்றது 450 மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவே கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்றது வந்து முதல்ல இருந்து வந்து 190 இருந்தது, இப்போ 195 mm மாறிடுச்சு. அதுக்கு வந்து சாசியில் மாற்றங்களில் சஸ்பென்ஷனில் ஒரு சின்ன ட்வீக் பண்ணியிருக்கிறதா டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் கிளைம் பண்ணியிருந்தாங்க. இங்கே நமக்கு 3.3 கிலோவாட் AC ஃபாஸ்ட் சார்ஜர், போர்ட்டபிள் சார்ஜர் அப்படின்றது நார்மலாகவே வருங்க. அது கூட வந்து 7.2 கிலோவாட் AC ஃபாஸ்ட் சார்ஜிங் கிடைக்கும். இதுவும் இல்லாமல் நம்ம DC ஃபாஸ்ட் சார்ஜரும் போய்க்கலாம். இங்கே இந்த டேம்லர் காலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். நீங்கள் ரெகுலராக வந்து 10 to 100% ஒரு 15 amps ப்ளக்கில் நீங்கள் போட்டீங்கன்னா 14.8 ஹவர்ஸ் அப்படின்றது இந்த 40 கிலோவாட்டுக்கு வரும். இதுவே வந்து 10 to 100% 7.2 கிலோவாட் AC ஃபாஸ்ட் சார்ஜிங் இல்லை வால் பாக்ஸில் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு 5.3 ஹவர்ஸ் அப்படின்றது ஆகும். முக்கியமான பாயிண்ட், இது ஸ்டாண்டர்ட் ஃபிட்மெண்ட் கிடையாது, நீங்கள் வாங்கிக்கணும். அடுத்து DC ஃபாஸ்ட் சார்ஜிங் போகிறீங்கன்னா 10 to 80% அப்படின்றது 65 கிலோவாட் மேக்ஸிமம் ஃபாஸ்ட் சார்ஜிங் இங்கே சப்போர்ட் பண்ணுது. அது 30 மினிட்ஸில் நடக்குது. இதுவே வந்து 20 to 80% அப்படின்றது 26 மினிட்ஸ் கிட்ட வந்திருக்குங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸில் டாப் அப் ரேஞ்ச் அப்படின்றது கிட்டத்தட்ட 180 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் வந்து MIDC, பட் ப்ராக்டிக்கலாக ஒரு 135 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நீங்கள் இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் ஒரு 15 மினிட்ஸ் போட்டிங்கன்னா எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ பேட்டரி பற்றி பேசிட்டோம், சார்ஜிங் பற்றி பேசிட்டோம், பவர்ஸ் பற்றி பேசிட்டோம். அடுத்து மேஜராக சேஃப்டி. ஸ்ட்ரக்சரலாக டாடா பஞ்ச் ஈவி பொறுத்த வரைக்கும் குறைகள் இருந்ததே இல்லை. உங்களுக்கு 5 ஸ்டார் இன்கப் ரேட்டிங் அப்படின்றத வாங்கியிருக்கேன். Active.EV பிளாட்ஃபார்மை பேஸ் பண்ணி தான் கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு
ஸ்கேட் போர்ட் பிளாட்ஃபார்ம் தான் உங்களுக்கு. முக்கியமான விஷயம் இங்கே சேஃப்டி ரீதியாக அப்டேட் ஏதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக ஒரு சில விஷயங்கள் போயிருக்கு. நான் என்னென்னு சொல்கிறேன். நீங்கள் இங்கே 6 ஏர்பேக்ஸ், ABS, CBD, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், ஹில் ஸ்டேட்டஸ் கண்ட்ரோல், எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக், ஆட்டோ ஹோல்ட் ஃபங்க்ஷனாலிட்டி, அது கூட வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸ் அப்படின்றது இப்போ ரிமூவ் செய்யப்பட்டிருக்கு. பின்னாடி வந்து ட்ரம் பிரேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் அதுக்கு ஈக்குவலாக நாங்கள் கேப்பபிளாக கொண்டு வந்திருக்கோம். காரணம் என்னென்னா, காஸ்ட் எஃபெக்டிவாக கொண்டு வரணும். ப்ராடக்ட்டை அதிக காஸ்ட்டுக்குள்ளே கொண்டு போகக்கூடாதுங்கிறதுக்கு அதை பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க டார்க்கையும் குறைச்சிருக்கிறதுனால இனி அந்த டிஸ்க் பிரேக் அப்படின்றது இங்கே தேவைப்படாது அப்படின்றது அவங்களோட புரிதல். நமக்கு அதை ஷேர் பண்ணி தாங்க உங்ககிட்ட கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரக்சரலி வந்து எப்பவுமே தெரியும், டாடா நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் பில் குவாலிட்டியில் கேள்வி இருந்ததில்லை. ஃபிட் அண்ட் ஃபினிஷ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு மோர் ஆர் லெஸ் இட் ரிமைன்ஸ் த சேம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ரொம்ப வந்து பேனல் கேப்ஸ்லாம் ரொம்ப எவிடென்ட்டாக தெரியுதான்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் எக்ஸ்டீரியர் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு டிசைனில் மாற்றங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் வந்து ஃபுல்லாக ஷட் ஆஃப் பண்ணுன ஒரு டிசைன் மாதிரி போயிருக்காங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்ஷன் வந்து முதல்ல பிளாக்ல இருந்திருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது கிரே கலரில் மாற்றிருக்காங்க. அவங்க கொஞ்சம் ஆஸ்தட்டிக்கலி பெட்டராக தெரியும் அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. பட் உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு 360 டிகிரி கேமராக்கான ப்ரொவிஷன் சென்டரில் லேவர் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல ஆக்சுவலாக வந்து ஒரு பேனல் வந்துட்டு இருந்துச்சு, அதை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு LED ப்ரொஜெக்டாக செட்டப்பில் ஹெட்லாம்ப் கொடுத்துருக்காங்க. ஐஸ் கியூபில் வந்து LED ஃபாக் லாம்ப்ஸ் அப்படின்றத போயிருக்காங்க. சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல்லி கனெக்டடாக இருந்தால் அந்த DRLs ரிமூவ் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது இப்போ பார்க்குறதுக்கு. ஆக்சுவலாக இந்த இடத்துல கொடுத்துருக்கிறது வந்து டர்ன் இண்டிகேட்டர்ஸ் ஆகும், எனக்ட் ஆகும். கிரவுண்ட் கிளியரன்ஸ் நான் ஆல்ரெடி சொன்னது தான், 195 mm, ஒரு 5 mm கூடியிருக்கு. அதுக்கப்புறம் வாட்டர் வெயிட்டிங் டெப்த் வந்து 450 mm இருக்குங்க. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் வாகனில் என்னெல்லாம் கலர் ஆப்ஷன்ஸ் கிடைக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேரியன்ட் வைஸ் உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு புரிதல் கிடைக்கும். ஸோ டைமென்ஷன் ரீதியாக மாற்றங்கள் நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா 2445 mm அது அப்படியே தான் கண்டினியூ ஆகுது. டைமென்ஷன் ரீதியாக அதோட காம்படிட்டர்ஸ் கூட கம்பேர் பண்ணி காமிச்சிருக்கு, உங்களுக்கு எவ்வளோ ஒரு புரிதல் கிடைக்கும். ரெக்வஸ்ட் சென்சார் அப்படின்றது டிரைவர் சைடில் மட்டும் கொடுத்துருக்காங்க, கோ டிரைவர் சைடில் கிடையாது. ஒரு எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் ஃபோல்டபுள் ORVM ஆட்டோ ஹோல்ட் ஃபங்க்ஷனாலிட்டியோட கிடைக்குது. அது கூட டயர் ப்ரொஃபைல்னு பார்த்தீங்கன்னா 195 60 16 உங்களுக்கு ட்ராக் கோஎஃபிஷியன்ட் போகலை. உங்களுக்கு நார்மல் அலாய் வீல்ஸ் பார்க்குறதுக்கு டிசைன் எனக்கு இது பர்சனலாக பிடிச்சிருக்கு. அந்த ட்ராக் கோஎஃபிஷியன்ட்டை விட இது எனக்கு பெட்டர்னு அப்படின்ற மாதிரி தோணுது. லைக் டிசைன் வைஸ் நான் சொல்கிறேன். லைனஸ் வந்து பிளாஸ்டிக் லைனஸ் தான், பட் இன்சுலேஷன் பேக்ஸோட அந்த சைஸை குறைச்சிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தெரியுது. எனக்கு கொஞ்சம் ரோட் நாய்ஸ் அண்ட் விண்ட் நாய்ஸ் கூடுன மாதிரி எனக்கு ஒரு அபிப்பிராயங்க. ஸோ அதை தாண்டி வந்து ரூஃப் ரெயில்ஸ் கிடைக்குது. ஃபங்க்ஷனலாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை, ஆஸ்தட்டிக்காக தான் ஒரு சன்ரூஃப் அப்படின்றத போட்டிருக்காங்க. தயவு செஞ்சு சன்ரூஃபில் மட்டும் குழந்தைங்களை நிப்பாட்டி கூட்டிகிட்டு வராதிங்க. நீங்கள் அதை வெளிச்சத்துக்காகவும் வென்டிலேஷனுக்காகவும் மட்டும் பயன்படுத்துங்க. அது ரொம்ப பெரிய ரிஸ்க், குழந்தைங்களை நிப்பாட்டி கூட்டிகிட்டு வர்றது. அதை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அதை தாண்டி இப்போ டோரோட ஹிஃப்ட்லாம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு அதெல்லாம் சாலிடாக இருக்குங்க. அதெல்லாம் எந்த விதமான குறைகளும் தெரியலை. இப்போது கீழே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு அந்த கிரே டோன் போயிருக்கிறது உங்களால் ஒரு புரிதல் எடுத்துக்கொள்ள முடியும். சரிங்க, விண்டோ ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லைட் ஓப்பனிங்ஸ் ப்ராப்பராக இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இந்த இடத்துல சாப் ஆஃப் பண்ணியிருந்தாலும் உள்ளே உட்காந்து நம்ம திரும்புறப்ப டுவர்ட்ஸ் நான் கழுத்தை ஃபுல்லாக இப்படி திரும்பினா இங்கே தான் பிளைண்ட் ஸ்பாட் உருவாகும். இங்கே நார்மல் போஸ்டரில் பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்றது உருவாகலை, கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. உள்ள லைட்டர் தீம் அப்படின்றதுனால நல்ல ஒரு ஏரியான ஒரு உணர்வு தாங்க கிடைக்குது. சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் மேக் பர்சன் ஸ்டேட், ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் போயிருக்காங்க. உங்களுக்கு கால் ஸ்பிங்ஸோட கிடைக்குது. நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு டிரைவ் தான் கொடுக்குது. நான் இப்போ ரைட் பண்ணும்போது உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரியர் ப்ரொஃபைல் பார்க்கலாம் அப்படின்னு வரும்போது மேஜர் மாற்றங்கள் இந்த டைலாம்போட கிளஸ்டரில் மாறி இருக்குது. உங்களுக்கு கனெக்டட் டைலாம்ப் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது நல்லா இருக்குது, ஆஸ்தட்டிக்லி பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. பட் இன்றைக்கி எல்லா வாகனங்களுமே கனெக்டட் டைலாம்ப் எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே போகிறது தான் எப்படின்னு தெரியல. ரியரில் வைப்பர் அண்ட் டீஃபாகர் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஸ்பாய்லர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு இன்டகிரேட்டட் ப்ளே மாதிரி நடந்திருக்கு. கீழே ரியர் பம்பர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் அந்த கிரேட் டோனில் போயிருக்காங்க. கீழே வந்து ஒரு சில்வரில் ஸ்கிட் பிளேன்ஸ் அப்படின்ட்டு தான் முடிச்சிருக்காங்க. ரிவர்ஸ் கெயிலாம் அப்படின்றது கீழே இந்த இடத்துல போட்டிருக்காங்க. ஸோ ஃபைன். இந்த தனியாக இந்த கேமராவோட கன்சோல் வந்து தனியாக இருக்கிறது பார்க்குறக்கு அது கொஞ்சம் இன்டகிரேட்டடாக பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி என்னோட பர்சனல் ஒப்பீனியன். கொஞ்சம் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். சரி, அடுத்து பூட் ஸ்பேஸ்னு கேட்டிங்கன்னா இங்கே 366 லிட்டர்ஸ் அப்படின்றது இருக்குங்க. ஸ்பேர் டயர் அப்படின்றது இப்போ ரிமூவ் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு டயர் பஞ்சர் ரிப்பேர் கிட் மட்டும் தான் கிடைக்குது. பூட் ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு காமிக்கும் போதே லக்கேஜஸ் வச்சு தான் காமிச்சிருக்கேன். இந்த 366 லிட்டர்ஸ் அப்படின்றது சஃபிஷியண்ட்டாக இருக்கும். லோடிங் லிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தி தான், இந்த அளவுக்கு லோடிங் லிப் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. பார்சல் ட்ரீவுமே கிடைக்குதுங்க. இந்த புதிய டாடா பஞ்ச் இவியில் ரியர் சீட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் இன்க்ரெஸ் அண்ட் எக்ரெஸ்ங்க. இன்க்ரெஸ்னா உள்ளே நம்ம காலை வைக்கிறதுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குமா, பெரியவங்களே உள்ளே ஏறதுக்கு ஈஸியாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா பெரியவங்க குழந்தைங்க எல்லாத்துக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்கும். வெளியே இறங்குறதுக்கும் இப்போ உள்ளே உட்காந்துட்டாங்க, வெளியே இறங்குறதுக்குமே கன்வீனியன்ட்டாக தான் இருக்க போது. அதிலும் எந்த விதமான குறைகளும் இல்லைங்க. உள்ளே உட்காந்த உடனே ஃபஸ்ட்டு விஷயம் எனக்கு பட்டது அந்த லைட்டர் தீம் ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு மாதிரி வெளிச்சமான ஒரு உணர்வை கொடுக்குது. பட் இந்த ஒயிட்டை மெயின்டைன் பண்ணுறது தான் கொஞ்சம் டஃப். கொஞ்சம் பார்த்து சோதனமாக வச்சுக்கோங்க. உள்ளே உட்காந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா முதல்ல இருந்ததுக்கும் இதுக்கும் சீட் போஸ்டர்ஸ் டிஃபர் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக வந்து உள்ள
வந்த உடனே நமக்கு இந்த பர்ஃபரேட்டட் லெதரைட் மெட்டீரியலில் தான் போயிருக்காங்க, ஆர்ட் லெதரைட்டில் போயிருக்காங்க. 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் அப்படின்றது கிடைக்குது. சென்டர் பேசஞ்சர் ஹெட்ரெஸ்ட் இல்லை, ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. பட் கப் ஹோல்டர்ஸ் அப்படின்றது கொஞ்சம் மிஸ் அவுட் ஆகுது. நீங்கள் ஹெட்ரூம் பாருங்கள். உங்களுக்கு ஹெட்ரூம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு 6 அடி இருந்தீங்கனாலும் அந்த ஹெட்ரூம்ங்கிறது வந்து கண்டிப்பாக ஒரு பேர்டனாக இருக்காது. ஸோ இருங்க, நான் இந்த ஹெட்ரெஸ்ட் பொசிஷனில் சாஞ்சு உட்காந்து காமிக்கிறீங்க பாருங்கள். 6 அடி இருந்தீங்கன்னா மேனேஜ் பண்ணலாம். ஸ்கூப் பண்ணியிருக்காங்க. சென்டர் வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன ஸ்கூப் அப்படின்றது நடந்திருக்கு. மேஜராக லம்பா சப்போர்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, லம்பா சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் டீசென்ட்னு சொல்லலாம். ஷோல்டருக்கான என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் அப்படின்றது வந்து மினிமலிஸ்டிக் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ரொம்ப பண்ணினாங்க அப்படின்னா அது நம்ம பர்சனலாக நம்ம ஹை ரைடரில் கிராண்ட்விட்டர்லாம் வந்து அந்த என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் அப்படின்றது கொஞ்சம் பண்ணியிருப்பாங்க, சேர்த்து பண்ணியிருப்பாங்க. அது வந்து 2 பேரை தாண்டி உட்கார முடியறதில்ல. ஏதாவது 3வது பேர் உட்காராங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நெருக்கி உட்கார முடியுமான்னு கேட்டிங்கன்னா அங்கே முடியறதில்ல. அதுக்கு இந்த மாதிரி டிசைன் பண்ணுறது எக்கனாமிக்கலி எனக்கு பெட்டர்னு படுதுங்க. ஃப்ளாட்டான ஃப்ளோர் தான். நீங்கள் ஒரு 2 அடல்ட் ஒரு குழந்தைங்கிறது இங்கே உட்கார முடியும். ரியரில் நமக்கு ஒரு ஏசி அப்படின்றது மிஸ் அவுட் ஆகுதுங்க. மேஜராக லெக்ஸ் அண்ட் நீ ஸ்பேஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே பாருங்கள், டீசெண்டாக இருக்கும். எனாமஸான ஒரு ஸ்பேஸ் இல்லைனாலும் யாரும் உட்காரவங்க கண்டிப்பாக இதை குறை சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு அண்டர் சைஸ் போட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ்மெண்ட் அப்படின்றது பண்ணிக்கணும்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்லைட்டான என்ஹான்ஸ்மெண்ட் இருக்குது. உங்களுக்கு நீங்கள் காலை வச்சு உட்காடுறீங்க அப்படின்னா எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஆப்டான சப்போர்ட் அப்படின்றது கிடைக்குது. காலை மடக்குனீங்கன்னா உங்களுக்கு மிஸ் அவுட் ஆகும். பட் நார்மலாக எல்லாருமே உட்காரப்ப அப்படின்னு காலை அப்படி நீட்டி தான் உட்காருவோம். அதில் வந்து டீசெண்டான ஒரு சப்போர்ட் அப்படின்றது கிடைக்குது. மேகசின் ஹோல்டர்ஸ் அப்படின்றது ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய 2 சீட்ஸ்லையுமே கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் டேஷ்போர்ட் லேஅவுட் அப்படின்னு பார்க்கும்போது இங்கேயுமே உள்ள இன்டீரியரில் வந்து அந்த பிளாக் தீமை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க கிரே டோனில். அது லைட்டரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது. உள்ள கேபினில் உட்காரப்போ ரொம்ப ரூமியராக ஃபீல் ஆகுதுங்க. இந்த இடத்துல வந்து ஒரு ஒயிட் டெக்ஸ்சர் போயிருக்காங்க. அதுலேயுமே அந்த டிப்பிக்கல் அந்த பஞ்சுக்கான அந்த டிசைன் லேயர் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. அதை தாண்டி மாற்றங்கள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, மோஸ்ட்லி மேஜர் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டியரிங் பொறுத்த வரைக்கும் டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்கல. ஹார்ன் பொறுத்த வரைக்கும் கேட்டிருப்பீங்க. வழக்கம் போல் க்ரூஸ் கண்ட்ரோல், ஆடியோ மோட்டர் கண்ட்ரோல்ஸ் இதெல்லாமே கிடைக்குது. உங்களுக்கு ஒரு 2 ஸ்போக் ஸ்டேரிங் யூனிட் தான், பிடிமானத்துக்குலாம் நல்லா இருக்குது. இப்போ சீட்ஸ் உள்ளே உட்காரோம் அப்படின்னா ஒரு நார்மல் சீட் ஹைட் அட்ஜஸ்டர் கிடைக்குது. ஃப்ரண்ட் 2 சீட்ஸுமே வென்டிலேட்டருங்க. இப்படி உள்ளே உட்கார்றப்ப எனக்கு விசிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த பில்லர் மறைக்குமா, இந்த ஐஆர்வியை மறைக்குமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி இது உங்களுக்கு வந்து ஹில் ஸ்டேஷன்ஸ் போகும்போது வேணால் பேர்டனாக இருக்கலாம். நார்மல் டிரைவிங்கில் ஏதாவது கார்னர்ஸ் எடுக்கும்போது எனக்கு இந்த பில்லர் கொஞ்சம் பெரிதாக இருக்கிறது கொஞ்சம் குட்டியான ஒரு பிளைண்ட் ஸ்பாட் உருவாக்குது. அதை மானிட்டர் பண்ணுறதுக்கு தான் இந்த இடத்துல வந்து பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இண்டிகேட்டர்ஸ் போட்டிங்கன்னா இங்கே பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டர் அப்படின்றது எனேபிள் ஆகுது. அடுத்து கிளாஸை பொறுத்த வரைக்கும் ஒரு யூவி கிளாஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கலாமோ அப்படின்றது என்னோட அபிப்பிராயங்க. இல்லைனா நீங்கள் சன்ஃபிலிம்ஸ் அப்படின்றத போட்டுக்கோங்க. ஏசி த்ரோ பொறுத்த வரைக்கும் டீசென்ட் அப்படின்னு சொல்லலாம். இல்லை வென்டிலேட்டட் ஆக்சுவலாக ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. சரி, சீட்ஸில் வந்து ஷோல்டருக்கான பிடிமானம் இருக்கா? நீங்கள் வந்து ஹை ஸ்பீட்ஸில் போகிறீங்க, ஏதாவது கார்னர்ஸ் இருக்கிறீங்க, பாடி ரோல் வந்து இருக்கிறப்ப நம்மளை பிடிமானம் வச்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கான சப்போர்ட் அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்டர் தே சப்போர்ட் ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி என்னோட அபிப்பிராயங்க. கூல்டு க்ளோ பாக்ஸ் அப்படின்றது கிடைக்குதுங்க. 2 டிஃப்ரெண்ட் கம்பார்ட்மெண்ட்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. கூல்டு க்ளோ பாக்ஸ் கொடுத்தது என்ன பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயமா பார்க்குறேன். மேலே நமக்கு ஒரு ஆட்டோ டிவிங் ஐஆர்விஎம் கன்சோல் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. வேனிட்டி மிரர்ஸ் இருக்குது, பட் லைட்ஸ் அப்படின்றது கொடுக்கப்படலை. டிரைவருக்கு வந்து வேனிட்டி மிரரும் கிடைக்கலங்க, கோ டிரைவருக்கு மட்டும்தான் இருக்குது. பல்பை பொறுத்த வரைக்கும் எல்இடி கன்சோல். இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் ஒரு 10.25 இன்ச் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு டு ஆப்பிள் கார்ப்ளே. ஆக்சுவலாக முதல்ல ட்வீட்டர்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ ட்வீட்டர்ஸை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. 4 டோர் ஸ்பீக்கர்ஸ், மிட் ஸ்பீக்கர்ஸ் மட்டும் தான் கிடைக்குது. ஆடியோ குவாலிட்டி கேட்கலாங்களா? ஆடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஓகே இருந்தாங்க ஃபீல் ஆகுது. கண்டிப்பாக வந்து ஹை ஃப்ரீக்வன்சி ஹேண்டில் பண்ணுறதுக்கு ட்வீட்டர்ஸ் கொடுத்துருந்தா நல்லா இருக்கும். பட் இந்த லேகு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவும் இல்லை. முக்கியமான விஷயம் என்னென்னா ஈவி அந்த ஆர்கேட் காமிக்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு தெரியுதுங்களா? ஹாட்ஸ்டார், ப்ரைம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஆர்கேட் ஈவி ஆப் ஷூட்டில் போனீங்கன்னா உள்ள நிறைய விஷயங்கள் இருக்குங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது ஐடியலில் மட்டும்தான் ஃபங்க்ஷன் ஆகும். டன். அடுத்து நீங்கள் ஏசி ஆப்ரேட் பண்ணுறீங்கனாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே தான் உங்களுக்கு டிஸ்பிளேல இன்ஃபோடெயின்மென்ட் டிஸ்பிளேல தான் நீங்கள் பார்த்துக்க முடியும். ரிவர்ஸ் கேமரா வந்து 360 டிகிரி கேமரா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பாருங்கள்.
பின்னாடி பூட் க்ளோஸ் ஆகலைங்க, அதனால் அது அப்படி காமிக்குது. ஹட்ச்பேக்கோட கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்லி டச்சில் தான் போயிருக்காங்க. உங்களுக்கு ஏசியோட ப்ளோயர் ஸ்பீட் குறைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் ஒரு ஸ்டிக் அப்படின்றது கிடைக்குது. ஹில் டிசைன் கண்ட்ரோல் இருப்பது உங்களால் பார்க்க முடியும். ஃபாக் லேம்பை இந்த இடத்துல தான் நீங்கள் ஆப்ரேட் பண்ணணும். அடுத்து முக்கியமான விஷயம், கீழே சார்ஜிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65 வாட்ஸில் ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங், ஒரு 12 வோல்ட் அடாப்டர் போர்ட் கொடுத்துருக்காங்க. அது கூட ஒயர்லெஸ் சார்ஜிங்கும் சப்போர்ட் பண்ணுது. சென்டர் கன்சோலில் 2 வாட்டர் பாட்டில் அப்படின்றத வச்சுக்கலாம். ஒரு ஆர்ம்ரெஸ்ட் கிடைக்குது. அதுக்குள்ளேயும் வந்து ஒரு சின்ன ஸ்பேசிங் நம்மளால் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். எக்கோ மோட், ஸ்போர்ட் மோட், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிட்டின்னு 3 ட்ரைவ் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய டோர் ஓப்பன் பண்ணுற அந்த விண்டோஸ் ஓப்பன் பண்ணுற ஸ்விட்சஸை வந்து மாற்றிருக்காங்க, தெரியுதுங்களா? ஸோ ஒன் டச் அப் அண்ட் டவுன் ஃபங்க்ஷன் கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் இல்லை. அவங்களுக்கு ஓஆர்விஎம் ஜாஸ்டிக்கு பொறுத்தவரைக்கும் இட் ரிமைன்ஸ் த சேம்ங்க. டயர் ப்ரெஷர் அப்படின்னு பார்க்கும்போது 32 PSI ஃப்ரண்ட்டுங்க, ரியரில் வந்து 35 PSI கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஃபுட் ட்ரெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு டெட் படல் அப்படின்றத அடாப்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஏ படல் மற்றும் பி படலுக்கான ஸ்பேஸிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக தான் இருக்குது. கண்டிப்பாக இன்ட்ரப்ஷன் அப்படின்றது நடக்காது. அடுத்து இன்னைக்கு தேதியில் ரொம்ப முக்கியமாக எல்லா கார்களையும் இருக்கக்கூடிய ஒரு ஃபீச்சர் அதை பார்க்குறேன். டாட்டா அதை கொண்டு வந்ததில் சந்தோஷங்க. ஹை பீம் அலர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு 5 to 40 km/h ஸ்பீடில் நீங்கள் 1 மினிட்க்கு மேலே நீங்கள் ஹை பீமில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா லோ பீமுக்கு அதை மாற்ற சொல்லி ஒரு அலர்ட் அப்படின்றத கொடுக்கும். இது ரொம்பவே நல்ல விஷயம். இது எல்லா பிராண்ட்ஸும் ஃபாலோ பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். இதில் டாட்டா வந்து இதில் முன்னதுக்கு வந்து கண்டிப்பாக என்னோட பாராட்டுகள் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் முக்கியமான ஃபேக்டர் என்ன அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு கார்கள் வாங்குறப்போ நம்ம நிறையா ஆக்சசரிஸில் இன்வெஸ்ட் பண்ணுவோம். அதில் தயவு செஞ்சு டேஷ் காமை கன்சிடர் பண்ணுங்கள். இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ப்ரூஃப் ஆஃப் எவிடன்ஸாக அது உதவி கொடுக்குது. நிறைய விஷயங்கள் அது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். இன்சூரன்ஸ் கிளைம்ஸ்க்கு அது ஒரு மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். நம்ம பர்சனலாக ஃப்ரீ ட்ராக் பிராண்ட் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஃப்ரண்ட்டில் 4K ரியரில் ஹை டெஃபினேஷனோட அது பயன்பாடு இருக்குது. நம்ம ஒரு விஷயத்துக்கு மேலே பயன்படுத்திட்டு இருக்கோம், நல்லா இருக்குது. அதனால் நம்ம சஜஸ்ட் பண்ணுறோம். தேவை இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், பையிங் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் அவுட் பண்ணுங்கள். ஃபைனலாக டாடா பஞ்ச் ஈவியை இப்போ டெஸ்ட் ட்ரைவ் பண்ண போகிறோங்க. ஸோ ஓகே, ட்ரைவ் மோடில் போட்டாச்சு. சிட்டி மோடில் தான் ஓட்ட போகிறோம். எக்கோ மோட், ஸ்போர்ட் மோட் பற்றியும் நான் பேசுகிறேன். இங்கே ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கும் அந்த பீச் ரோடுங்க. அதில் சஸ்பென்ஷன் பற்றியும் சொல்லிடுறேன், அந்த ஸ்லோ ஸ்பீட்ஸ் ரைடை பற்றியும் பேசலாம். சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறதுங்க, நல்ல ஒரு காமன் கம்போஸ்டாக நீங்கள் எந்த விதமான ரோட்ஸில் கொடுத்தீங்கனாலும் அந்த ஷாக்ஸ் அப்சர்வ் பண்ணி உங்களுக்கு அந்த டேம்பர் அப்படின்றது செட்டில்டான ஒரு ஃபீலை தான் நமக்கு கொடுக்குது. நாங்கள் இந்த மாதிரி சினாரியோஸ்குள்ளே வரும்போது என்னென்னா, அந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்விட்ச் கொடுத்துருந்தாங்கன்னா, நான் ஒன்றும் இல்லை, இங்கே வந்தப்போ மணலில் சிக்கிச்சு, அது எடுக்கிறதுக்கு கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். இந்த ரோடு பாருங்கள், உங்களுக்கே தெரியும், இந்த ஜல்லிக்கல்லை போட்டு மண்ணை மட்டும் போட்டு வச்சுருப்பாங்களா அந்த மாதிரி ரோடு. ப்ரோ உங்களுக்கு பின்னாடி எப்படி இருக்குது ப்ரோ, எப்படி ஃபீல் இருக்குங்க ப்ரோ? சஸ்பென்ஷன் பொறுத்தளவுக்கு பிரச்சனை இல்லைங்க ப்ரோ, நல்லா தாங்க இருக்குது, நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது ப்ரோ, ரொம்பலாம் தூக்கி போடலைங்க. ஒரு செட்டில்டான ஒரு நேச்சர் தான் உங்களுக்கு. ஈவிஸ் அப்படின்னாவே வந்து பார்த்திங்கன்னா லோ சென்டர் ஆஃப் கிராவிட்டி ப்ளே ஆகும். அது வந்து நல்லா பிளான்டடான ஒரு டிரைவிங் கொடுக்கும் நமக்கு. ஸோ ஒரு 195 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது. இந்த ரோடு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், அதனால் கொஞ்சம் அழுத்தி பார்ப்போம் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றதுலாம். சிட்டி மோடில் பவர் வந்து ஆப்டாக இருக்கும். எக்கோ மோடில் கொஞ்சம் ஸ்லக்கிஷாக ஃபீல் ஆகுது. இதுவே நீங்கள் ஸ்போர்ட் மோட் போட்டிங்கன்னா நல்ல அக்ரெசிவான ஒரு பவர் இருக்குது. இப்போ 100+ வந்துட்டேன். அந்த ட்ரிபிள் டிஜிட் ஸ்பீட்ஸ் போகிறப்போ வந்து ஸ்டீரிங் நல்லா ஹெஃப்ட் ஆகுது. கூடவே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோட் நாய்ஸ் அண்ட் விண்ட் நாய்ஸ் அப்படின்றது உள்ளே க்ரீப்பின் ஆரம்பிக்குது ஸ்லைட்லி. பட் நல்ல பிளான்டடாக காமன் கம்போஸ்டாக இருக்குங்க. பிரேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஸ்பாஞ்சியராக இருக்குது, அதே செகண்ட் ஹாஃப் வந்து உங்களுக்கு அடித்தப்போ தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ட்ராவல் அப்படின்றது வந்து பிரேக்ஸில் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஸ்பாஞ்சியர் ஆகும், அடுத்த ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா பைட்டை கொடுக்குது. பட் ப்ராக்ரெசிவான ஒரு பிரேக்கிங் தான். ரொம்ப அடித்த உடனே அக்ரெசிவாக நம்ம அப்படியே பிடிச்சு நிற்கக்கூடிய ஒரு பிரேக்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. அடுத்து பேசணும்னு நினச்சது இந்த ஏசியோட த்ரோங்க. ஏசியோட த்ரோ பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் ஓகே ப்ரோ, ரியரில் எப்படி இருக்குது உங்களுக்கு? ரியரில் கொஞ்சம் டைம் எடுத்துக்குது ப்ரோ. என்விஹெச்சை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப வந்து கைண்ட் ஆஃப் ஒரு கிராவலான ரோட்ஸுங்க. அதுக்கப்புறம் வந்து புதுசாக இல்லாமல் அந்த பழைய ரோட்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா, அதில் எதில் ட்ராவல் பண்ணிங்கன்னா அந்த டயர் நாய்ஸ் அப்படின்றது க்ரீப்பின் ஆகுது. விண்ட் நாய்ஸ் வந்து பியாண்ட் 100 தான். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் ஸ்டியரிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்லோ ஸ்பீட்ஸில் ஈஸ்ட் யூஸாக தான் இருக்குது. ஸ்பீட்ஸ் கெயின் ஆகும்போது நமக்கு அந்த ஹெஃப்ட் ஆட் ஆகுது, அதுலாம் சந்தேகம் இல்லை. பட் ஒரு ஃபீல் அண்ட் ஃபீட்பேக் நீங்கள் வந்து ஒரு கார்னர்ஸ் எடுக்கிறீங்க, இல்லை வந்து கொஞ்சம் ஹார்ஷாக புஷ் பண்ணுறீங்கன்னா அது வந்து டைனமிக்காக இருக்காது. லைக் வந்து ஒரு என்தூசியாஸ்டிக்காக நீங்கள் ட்ரைவ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டீரிங்காக இருக்காது. இது வந்து ஒரு காமன் மேன், ஒரு ஃபேமிலி பர்சன்ஸ் ட்ராவல் பண்ணுறாங்க, ரொம்ப பியாண்ட் த லிமிட் புஷ் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு
பயன்படுத்துறதுக்கு சுலபமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டீரிங்காக தான் இருக்கும். ரிட்டன் டு சென்டர் ஆக்ஷன் ப்ராப்பராக இருக்கான்னு கேட்டிங்கன்னா ரிட்டன் டு சென்டர் ஆக்ஷன்லாம் ப்ராப்பராக தான் இருக்குது. உங்களுக்கு அதையும் நான் காமிக்கிறேன். இப்போ ஸ்போர்ட் மோட்லேருந்து நான் நார்மல் எக்கோ மோடுக்கு போகிறேன். நம்ம வீட்டில் பெரியவங்க நம்ம அப்பா அம்மாலாம் ஓட்டுறாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எக்கோ மோட் அப்படின்றது கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஈவிஸ் அப்படிங்கும் போது அந்த இன்ஸ்டன்ட் டார்க் ரைட் உங்களுக்கு நீங்கள் பெடல் கொடுத்ததுலேருந்தே அந்த இன்ஸ்டன்ட் டார்க் அப்படின்றது வந்து ஜென்ரேட் ஆகும். அப்போ வந்து ஒரு ஹார்ஷான ஒரு புஷ் இருக்கிறப்ப அந்த ஜிஃபோர்ஸை ஃபீல் பண்ணுறப்போ நம்ம பெரியவங்க இருக்காங்க வீட்டில் ஒய்ஃப் அதே மாதிரி குழந்தைங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஜிஃபோர்ஸ் என்ன ஆகும்னா ஒரு தலைவலியை கொடுக்குது. அதை ஸ்டெபிலைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த எக்கோ மோடில் போகும்போது அது சுத்தமாக தெரியல. நீங்கள் ஒரு நார்மல் ஒரு டாடா பஞ்ச் பெட்ரோல் வண்டி ஓட்டினீங்கன்னா எப்படி பவர் டெலிவரி ரொம்ப பொறுமையாக லீனியராக டெலிவர் ஆகுமோ அது மாதிரி தான் ஆகுது. நீங்கள் மேக்ஸிமம் ரேஞ்ச் எடுக்கணும் அப்படின்னா இந்த மோடில் போனீங்கன்னா உங்களால் எடுக்க முடியுங்க. சிட்டி மோடுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கன்வீனியன்ட். அது வந்து ஒரு நியூட்ரல் செட்டப்பில் இருக்குது. ஸ்போர்ட் மோட் ஓரளவுக்கு அக்ரெசிவ் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த ரோடெலாம் பாருங்கள், தெரியுதுங்களா? நல்ல குழியில் இறங்கினாலும் அந்த ஷாக்ஸ் அப்சர்வ் பண்ணி டேம்பர் உள்ளே இருக்கிறவங்கள வந்து செட்டில்டாக தான் வச்சுருக்குது. அப்புறம் அதில் இறங்கினப்போ உங்களுக்கு வந்து சஸ்பென்ஷன் வந்து ஹார்ஷாக இருந்துச்சா இல்லை ஓரளவுக்கு பேலன்ஸ்டாக இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீலை கொடுக்குதா? கண்டிப்பாக அது பேலன்ஸ்டாக தான் ப்ரோ இருந்தது. ரொம்ப ஹார்ஷாலாம் இல்லைங்க. ஓகேங்க. பிரேக்ஸ் நான் புஷ் பண்ணப்போ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு ப்ரோ? ஜிஃபோர்ஸ் தெரிஞ்சுதா இல்லை வந்து அது லீனியராக போய் தான் நிற்கிது அப்படின்ற உணர்வு இருந்துச்சுங்களா? லைட்டாக லீனியர் ஃபீல் இருந்ததுங்க. இப்போ இது பாருங்கள், பேட்சான ரோடு தான். ஓகேவா தாங்க ப்ரோ இது. நல்லா இருக்குல்லங்க, நல்லா இருக்குங்க. சஸ்பென்ஷனோட நாய்ஸ் எல்லாம் எதுவும் வரலை இந்த பேட்சி ரோட்ஸில். எக்ஸப்ட் அந்த ரோட் நாய்ஸை தவிர வேறு எதுவுமே உள்ளே பில்ட் ஆகலைங்க. முன்னாடி இருந்த டிஸ்க் பிரேக்ஸ் இப்போ இல்லை, ட்ரம் பிரேக்ஸ் தான் இருக்குது. அப்படிங்கும்போது பிரேக்கிங்கில் டிராஸ்டிக்கான டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா, ஐ மீன் லைக் முதல்ல இருந்ததை விட இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா இல்லை குறைஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இம்ப்ரூவ்மெண்ட்றது இங்கே பார்க்க முடியல. நம்ம முதல்ல இருந்த டிஸ்க் பிரேக்ஸ் இன்னும் எஃபெக்டிவாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் டாட்டா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க அந்த நியூட்டன் மீட்டர்ஸை குறைச்சிட்டாங்க, டார்க் நியூட்டன் மீட்டர்ஸை குறைச்சிட்டாங்க. முதல்ல வந்து அரௌண்ட் வந்து 190+ இருந்துச்சு நியூட்டன் மீட்டர்ஸ் இருந்துச்சு, இப்போ 154 கிட்ட தான் இருக்குது. அப்போ இந்த டார்க் அண்ட் பவருக்கு ரியலாக ட்ரம் பிரேக்ஸே போதும். ஏன்னா இந்த ட்ரம் பிரேக்ஸ் இருந்தால் தான் கொஞ்சம் காஸ்ட் சேவிங் அப்படின்றத பண்ண முடியும். அதனால தான் ப்ரைஸிங்குமே கொஞ்சம் அக்ரெசிவாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. 40 கிலோவாட்டே வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் வந்து 13.5 to 14 lakhஸில் ஒரு டாப் ஆஃப் த லைன் மாடல் கிடைக்கும் அப்படின்றது வந்து ஜஸ்டிஃபைபிளான ஒரு ப்ரைஸிங்காக தானங்க தெரியுது. அப்புறம் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, இங்கே ரீஜன் மோட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒன்று இருங்க, லெவல் 2 லெவல் 3. ஸோ ரீஜன் லெவல் 3ல் வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு ஒன் பெடல் டிரைவிங் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு அக்ரெசிவான ஒரு பைட் இருக்குது. ரொம்ப வந்து ஹார்ஷாக வந்து காலை எடுத்திங்கனாவே அப்படியே கவ்வி நிற்கிற மாதிரிலாம் இல்லை. ஒரு பேலன்ஸ்டான ஒரு டிரைவிங் கேரக்டர் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஏன்னா ரீஜன் ரொம்ப கவி பிடிச்சிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் வந்து அது தலைவலியை கொடுக்குங்க. அதையுமே கொஞ்சம் நியூட்ரல் பண்ணியிருக்காங்க. மற்றபடி ஒரு காமன் மேன் குறை சொல்லக்கூடிய விஷயங்கள் எதுவும் பெருசாக இருக்காது. இந்த ஏ பில்லரை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ நார்மலாக நான் இப்போ க்ரூஸ் பண்ணி போயிட்டுருக்கேங்களேங்க, இதுலாம் எந்த விதமான தொந்தரவும் இருக்காது. மேபி நீங்கள் ஒரு ஹில் ஸ்டேஷன் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா இருக்கலாம். மற்றபடி ஒரு யூட்டர்ன் எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் எட்டி பார்க்கணும், அவ்வளோதான். என்ன கிளாஸ் மட்டும் நீங்கள் சன்ஃபிலிம்ஸ் போட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து ஏசி இன்னும் பெட்டராக ரிட்டைன் ஆகும். ஏசியோட த்ரோ வந்து ஆக்சுவலாக ஏசியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அந்த கன்சோலில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது ரியல் டைமில் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது நம்ம ஒரு லாங் ஸ்ட்ரெச் போகும்போது அது எப்படி ஃபீல் ஆகுதுன்னு சொல்கிறேன். ஏன்னா நமக்கு ஒரு ஷார்ட் ஸ்ட்ரெச் தான் போயிருக்கும், ஒரு ரேஞ்ச் டெஸ்ட் பண்ணுவோம், அப்போ நான் இன்னும் எவிடென்ட்டாக சொல்கிறேங்க. ஸ்டீரிங்கில் டெட் சென்டர் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ரிட்டன் டு சென்டர் ஆக்ஷன் ஓகே, அது ஹிஃப்ட் ஆட் ஆகிறதும் நல்லா தான் இருக்குது. பட் அந்த ஃபீல் அண்ட் ஃபீட்பேக் அப்படின்றது கொஞ்சம் மிஸ் அவுட் ஆகுதுங்க என்னை பொறுத்த வரைக்கும். அப்புறம் இந்த வெயிலுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா வென்டிலேட்டர் சீட்ஸுங்கிறது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதோட த்ரோவுமே வந்து உள்ளே அதை ஆன் பண்ண அந்த செகண்ட்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு நல்ல ப்ளோ இருக்குது. நம்ம வந்து லாங் ட்ராவல் போகும்போது நம்ம முதுகு வேர்க்காது, பட்டு வேர்க்காது. எர்கனாமிக்லி அது ஒரு பெட்டரான ஒரு டிசைன் அப்படின்ற ஒரு உணர்வு இருக்குது. இப்போ கொஞ்சம் ஸ்பீட்ஸ் பில்ட் பண்ணுவோம். ரேஞ்ச் வந்து நீங்கள் ஒரு 355 அப்படின்னு சொல்லி C70 கிளைம் பண்ணுறாங்க. நீங்கள் கொஞ்சம் ஹார்ஷாக புஷ் பண்ணாலும் ஒரு 320 ஒரு 330 அப்படின்றது உங்களால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். ஹார்ன் மட்டும் இன்னும் கொஞ்சம் லவுடராக இருந்திருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ப்ரோ ரியர் சீட் ஃபீட்பேக் உங்களுக்கு எப்படி இருக்குங்க?
ப்ரோ அண்டர் தை சப்போர்ட் பற்றி கவலை இல்லைங்க ப்ரோ, நல்லா இருக்குங்க. ஓகேங்க. லெக் ரூம் ஓகே, ஹெட் ரூமே ஓகேங்க. ம். பட் கொஞ்சம் பேட்டரி ஃப்ளோர் கொஞ்சம் ஹைட் ஆகுறதுனால இப்போ ஓகே, நம்ம ஒரு ஷார்ட் ஜேர்னிக்கு ஓகேங்க. ஆ. ஒரு லாங் ஜேர்னி போகும்போது கொஞ்சம் அந்த நீ பெயின் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பஞ்சில் கொடுத்த மாதிரி அந்த என்ஹான்ஸ்ட் அண்டர் தை சப்போர்ட் இருந்தால் நல்லா இருந்திருக்குன்னு தோணுதுங்களா? கண்டிப்பாக கொடுத்துருந்துருக்கலாங்க ப்ரோ. பிரிட்ஜ் ஜாயின்ட்ல பெரிய சவுண்ட் அப்படின்றது உள்ள ஃபீல் ஆகலைங்க. இல்லை ப்ரோ, பிரிட்ஜ் ஜாயின்ஸ்லாம் செட்டில்டாக தான் இருக்குது. இத்தனைக்கு இந்த பிரிட்ஜ் ஜாயிண்ட் வந்து கொஞ்சம் ஹார்ஷாக தான் இருக்குது, ஆங்க. பட் செட்டில்டான ஒரு உணர்வு தான் இது. நான் அப்படியே தான் விட்டேன். தலை மேலே இடிக்குதுங்களா? இந்த மாதிரி குழியில் டப்புனு விடும்போது தலை மேலே இடிக்குதுங்களா? இல்லைங்க ப்ரோ, நீங்கள் 2 பக்கமே பெருசாக விட்டீங்க, எனக்கு தலையெல்லாம் முட்டலைங்க. ஸோ இதை தாண்டி வந்து காரோட ஸ்டெபிலிட்டி, பாடி ரோல், இதை பற்றிலாம் நமக்கு என்ன உணர்வு கிடைச்சிது அப்படின்றத சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு 100 to 120 இந்த ஸ்பீட்ஸில் இருக்கோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு பாடி அப்படியே ஒரு கார்னர் அதே ஃப்ளோவில் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பாடி ரோலுங்கிறது ஸ்லைட்டாக தெரியும், பட் ரொம்ப எவிடெண்ட்டாக இருக்காது. காரணம் வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி, அந்த பேட்ரி ப்ளே ஆகுது இல்லைங்க, அது நமக்கு உதவி கொடுக்குது. அப்புறம் ஸ்டெபிலிட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா 120 போனாலும், இன்றைக்கி மேக்ஸிமம் லீகல் ஸ்பீட் அதுதான், அதனால் அதை புஷ் பண்ணி பார்த்தா 120 போனாலும் நல்லா பிளான்டாக இருக்கும். உங்களுக்கு 120 போகிறது உள்ளே ஃபீல் ஆகாது. அந்த மாதிரி ஒரு செட்டில்டு நேச்சரில் தான் கொடுத்துருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபைனலாக ஒரு என்ட்ரி லெவலில் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு தகுந்த வண்டி. உங்களுக்கு சர்வீஸ் சப்போர்ட் நல்லா பண்ணிட்டாங்க, ப்ராப்பராக இருக்குது அப்படின்னா 100% இந்த வண்டி உங்களுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு ப்ராடக்டாக இருக்கும் நீங்கள் கொடுக்குற காசுக்கு. ஸோ ஃபைனலாக இந்த டாடா பஞ்ச் ஈவியோட ஒரு டீட்டெயில் ரிவ்யூ நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னெல்லாம் மாற்றங்கள் நடந்திருக்கு, பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே ஒரு கிளியரான ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நம்புறேங்க. ஓனர்ஷிப் காஸ்ட்டை பொறுத்து பார்க்கும்போது ஒரு 24,000 ரூபாய் அப்படின்றது வருது. ஸோ இதில் வந்து பப்ளிக் சார்ஜிங்கும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், ஹோம் சார்ஜிங்கும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஒரு என்ட்ரி லெவல் பையர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க ஈவிக்குள்ளே போகாமல் இருந்ததுக்கான காரணம் அந்த ரேஞ்ச் ஆங்ஸைட்டி, கம்மியான பேட்டரி பேக் தான். அவங்களுக்கு இப்போ இது சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அதாவது ஒரு காமன் மிடில் கிளாஸ் பையரோட ஒரு ஈவி பையிங் ட்ரீமை வந்து இது பூர்த்தி செய்யும். நல்ல ஒரு பேக்கேஜை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் ஒரு பெட்டரான இன்ஃபர்மேஷனோட சந்திக்கலாம். அது வரைக்கும் எப்பவுமே சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி எப்படி குடும்பம் இருக்கும், அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனதில் நம்பி நேசிக்க குடும்பம் இருக்கும். சச்சனை வேணாம், பத்திரமா போய் பத்திரமா வாங்க. டாடா, டேக் கேர், பை.